மக்கள் அனைவருக்கும் ஒன்னே ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். ரெண்டு கட்சியே எப்பவுமே நம்ம நாட்டுல ஆண்டுகிட்டே இருக்கு. ஒண்ணு இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி, இது ரெண்டு மட்டும்தான். புதுசா 4-5 கட்சியும் நிக்குது. நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இப்ப என்னுடைய கட்சியை எடுத்துங்க. என்னுடைய கட்சியை, புது கட்சியை நீங்க தயவு செஞ்சு ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வைங்க. இது நான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஆசையை விட என் கட்சியை ஜெயிக்க வரலைனாலும் வந்திருக்கிற புது கட்சிகள் ஏதோ ஒரு கட்சியை நீங்க ஜெயிக்க வைங்க. அப்படி நீங்க ஜெயிக்க வச்சா மட்டும்தான் அந்த ரெண்டு கட்சிக்கு ஒரு பயம் வரும். நாம தப்பா ஆட்சி செஞ்சோம்னா மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு யார வேணாலும் தேர்ந்தெடுப்பாங்கிற ஒரு பயத்தை நீங்க கொடுக்கணும். அந்த பயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த முறை அவங்க ஆட்சிக்கு வரும்போது, ஐயோ நம்ம சரியா செய்யலைன்னா நம்மளை தூக்கி மக்கள் வீசிடுவாங்க அப்படிங்கிற பயத்திலேயாவது உங்களுக்கு நல்லது செய்வாங்க. நீங்க 1000 500 வாங்கிட்டு ஒரே கட்சியை மறுபடியும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க தப்பு தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் இதுவரைக்கும் தீ குளிச்சதா சரித்திரம் கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதியும் இதுவரைக்கும் ஜெயிலுக்கு போனதா சரித்திரம் கிடையாது. உள்ள போனால் ராஜ மரியாதை. எந்த ஒரு அரசியல்வாதியோட குழந்தைகளும் இதுவரைக்கும் போராடினதா சரித்திரம் கிடையாது. அதை நாம மாத்தணும். அப்படி ஒரு பயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இப்ப ஆளுங்கட்சி, இப்ப என் கட்சியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கூட, நான் முதல்வரானா கூட, ஐயோ நம்ம தப்பா ஏதாவது பண்ணிட்டா மக்கள் நம்மளை தூக்கி வீசிடுவாங்க, வேற கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருவாங்கிற பயத்தை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் 5 வருஷமும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. ஆனா நீங்க அண்டா குண்டா பொருள் வருது அது வருதுன்னு சொல்லி ஆசையை தூண்டி விட்டு அவங்களே ஆட்சிக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கொள்ளையடிக்கத்தான் செய்வாங்க. காலங்காலமா நாம் எந்த கட்சியை ஆதரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. ஒரு கட்சி என்றானா காதில் இருக்கிற தோட்ட பிடிக்கிட்டு போகுது, இன்னொரு கட்சி என்றானா காதோட பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப நான் முதல்வரானா என்ன செய்ய போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நீங்க என்ன ஆதரவு தெரிவிச்சு என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா என்ன செய்ய போற அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். அவங்க அவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, இவங்க இவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, நான் இதை கேட்டு நான் ஓட்டு கேட்க நான் வரல. நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதல் கையெழுத்து மதுக்கடைகளை ஒழிக்க போறேன். என்னடா எல்லாரும் இதான் சொல்றாங்க, நீ அதையே சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கான சொல்யூஷனோட நான் சொல்றேன் கேளுங்க. மதுக்கடையினால வருஷத்துக்கு 40,000 கோடி ரூபாய் வருமானம் வர்றதா காட்டுறாங்க. இது கணக்குல வர்றது, கணக்குல வராம எவ்வளவுன்னு தெரியல, அது நமக்கு வேண்டாம். கணக்குல வர 40,000 கோடி தான் தமிழக அரசுக்கு வருது. இப்ப அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு வேற ஒரு வருமானத்தை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? 1947 இருந்து எம்எல்ஏ ஆனவங்க எல்லாருக்குமே இன்னைய வரைக்கும் பென்ஷன் காசு போயிட்டு இருக்குது அவங்களோட குடும்பத்துக்கு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா ஓய்வூதியமா போற பணமே ஆண்டுக்கு 44,000 கோடி ரூபாய் ஓய்வூதியமா போயிட்டு இருக்குது. நீங்க கணக்கு பாருங்க, இதுல 40,000 வருமானம் வருது, 44,000 பென்ஷனா போயிட்டு இருக்குது. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க தப்பு இல்லை. ஆனா பென்ஷன் பணத்தை வாங்கி சும்மா வீசி எறிகிற மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு பென்ஷன் போயிட்டு இருக்குது. எந்த எம்எல்ஏ இன்னைக்கு ஏழையா இருக்கிறாங்க காட்டுங்க. 100க்கு 1% எம்எல்ஏ வேணா இருப்பாங்க, கட்கன் மாதிரி இருக்கிறவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு பென்ஷன் போடுறத கும்பிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா அவங்க மக்களுக்காக சேவை செஞ்சவங்க. ஆனா இப்ப இருக்கிற எம்எல்ஏ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க யார் ஏழையா இருக்கிறா சொல்லுங்க. அதை நான் கணக்கெடுப்பேன். முதல் வேலை அதை நான் கணக்கெடுப்பேன். எந்த அரசியல்வாதிகள் எம்எல்ஏ முன்னாள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளா வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓய்வூதியம். அப்படி அவங்க வறுமை கோட்டுக்கு வசதி, அவங்க பசங்க உலக வசதியா இருந்தா கூட அதை நாங்க கணக்கில் எடுத்துக்குவோம். அவங்க பேர்ல சொத்து இல்லைனாலும் அவங்க குடும்பத்தார் பேர்ல சொத்து இருந்தா கூட இது நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அப்படி அதிகமா சொத்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் நிறுத்தப்படும். அதுலயே வருஷத்துக்கு 35,000 கோடி ரூபாயிலிருந்து 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம தமிழக அரசுக்கு மிச்சமாகும். போதுமே, இந்த பணம் போதுமே, இது மிச்சமானாலே போதுமே. அடுத்தது கல்வி. கல்வியை நம்ம தரமா கொடுக்கிறோமா அப்படின்னா இல்ல. நம்ம நாட்டுக்கு இலவசமா கொடுக்க வேண்டியது எது தெரியுங்களா? கல்வியும் மருத்துவமும். இந்த ரெண்டுமே நான் இலவசமா கொடுப்பேன். அந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம மக்களுக்கு இலவசமா, தவிர இந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது, இந்த வாஷிங் மிஷின் கொடுக்கறது, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது, இதெல்லாம் மக்களுக்கு தேவையே கிடையாது. ஒரு தலைவன் மக்கள்கிட்ட எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அதாவது அரசு கஜானா கொஞ்சம் கஷ்டப்படுது, மக்களே நீங்களாம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் கை கொடுங்க அப்படின்னு ஒரு தலைவன் தான் கையேந்தி மக்கள் கிட்ட நிக்கணுமே தவிர, ஒரு தலைவன் கிட்ட மக்கள் கையேந்தி எங்களுக்கு மாசான ஒரு பென்ஷன் கொடுங்க, மாசான ஒரு தொகை கொடுங்கன்னு நிக்க கூடாது. மக்கள் அந்த மாதிரி வச்சிருக்கிற ஆளுதான் உண்மையான ஒரு தலைவன். எவ்வளவு பணம் கேட்டாலும் மக்கள் கொடுக்க தயாரா இருக்கணும். அந்த இடத்துல மக்களுக்கு வச்சிருக்கணுமே தவிர, மாசம் ஆனா அந்த போஸ்ட் ஆபீஸ்ல 1000 ரூபாய் வருமா, நான் 2000 ரூபாய் கொடுப்பேன், நான் 3000 ரூபாய் கொடுப்பேன்னு மக்களை எதிர்பார்க்கிற மாதிரி வச்சிருக்கிறதுக்கு பேரு தலைமையும் கிடையாது, அதுக்கு பேரு அரசியலும் கிடையாது. அதுவும் இல்லாம இன்னொன்னு நான் கண்டிப்பா வலியுறுத்துவேன். மேலை நாடுகளில இருக்கிற மாதிரி ஆட்சி செய்யறவங்க
2 முறை மட்டும்தான் ஒரு பதவியில இருக்கணும். சாகர வரைக்கும் அவங்க பதவியிலேயே பதவி ஆசையோட இருக்க கூடாது, அவங்க வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற சட்டத்தை நான் கொண்டுட்டு வருவேன். அது நானா இருந்தாலும் சரி. விவசாயம் நாட்டின் முதுகெலும்புன்னு பாடத்துல படிச்சா பத்தாது, அதுக்கான வழிமுறைகள் என்னென்னவோ அதை தேர்ந்தெடுத்து அது செயல்படுத்தி செஞ்சா மட்டும்தான் விவசாயத்தை நம்ம காப்பாற்ற முடியும். அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற விவசாயத்தை நாம காப்பாற்றணும். ஒரு பசியினோட அருமை தெரியாதவங்க பசியை பத்தி எப்படி விளக்க முடியும்? இன்னைக்கு தலைவர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. பிறந்ததுல இருந்தே ஏசியில் இருக்கிறவங்களா எப்படிங்க அடித்தட்டு மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்க முடியும்? அடித்தட்டு மக்கள் இருந்து வந்தவங்க தான் தலைவர் ஆகணும். நீங்க இந்த மாதிரி கட்சிகளை தூக்கி எரிஞ்சிட்டு புது கட்சிகளுக்கெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னாத்தான் மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஒரு பயம் வரும். மக்கள் நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாங்க, நம்ம சரியா ஆட்சி செய்யலைன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்தா மட்டும்தான் அவங்க சரியான ஆட்சி உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அந்த பயத்தை மற்ற கட்சிகளுக்கு நீங்க கொடுங்க. புது கட்சியான எங்களை மாதிரி கட்சிகளுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க. எனக்கு கொடுக்கலினாலும் பரவாயில்ல, மற்ற புது கட்சிகள் எவ்வளவோ இருக்கு, அந்த கட்சிக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுங்க, ஜெயிக்க வைங்க. அப்படி நீங்க ஜெயிக்க வச்சாத்த இந்த புதுசா வர்றவங்க கூட ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளை மக்கள் தூக்கி வீசிடுவாங்க அப்படின்னு பயத்தோட ஆட்சி செய்வாங்க, நல்லது செய்வாங்க, நல்ல மனிதர்கள் வருவாங்க. இந்த மாதிரி மக்கள் இறங்குங்க, நல்ல மனிதர்கள் எல்லாம் எலெக்ஷன்ல நிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா சொர்க்க பூமியா நம்ம நாடு மாறுங்க. இதைத்தான் நான் கேட்டுக்க விரும்புறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்க. புது புது மனிதர்கள் எல்லாமே கட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், நல்லது செய்யணும். நம்ம தப்பான வழியில நம்ம நாடு ரொம்ப தூரம் போயிட்டோங்க. இன்னைக்கு நம்மளோட சந்ததிகள் எல்லாத்துக்குமே நாளைக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம சந்ததிகளா வாழப்போகுது. அதை நம்ம மாத்தணும் அப்படின்னா இந்த தேர்தலை நீங்க சரியா பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு பணத்தை நம்பி மட்டும்தான் இன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் இருக்கே தவிர நான் செஞ்சது நல்லது, நான் அப்படி செஞ்சிருக்கிறேன் இப்படி செஞ்சிருக்கிறேன் துணிச்சலா கேட்கிற அளவுக்கு எந்த கட்சியுமே நல்லது செய்யல. செய்யற மாதிரி கொண்டு வர்றது மக்களோட கடமை. 40% ஓட்டு தான் இன்னைக்கு பதிவாது. 60% ஓட்டு போடாது யாருன்னா படிச்சவங்க யாருமே ஓட்டு போடுறது இல்லை. படிச்சவங்க எல்லாம் ஓட்டு போட போங்க. எல்லாரும் 100% ஓட்டு வந்தா மட்டும்தான் சரியான தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். 40% யாரு? இந்த கட்சிக்கார கோட்டருக்கு வாங்கி கொடுக்குற ஆட்களும் அந்த கட்சிக்கார கோட்டருக்கு வாங்கி கொடுக்குற ஆட்களும் மட்டும்தான் இன்னைக்கு ஓட்டு போட போறாங்க. படிச்சு யாருமே ஓட்டு போட போறதில்ல. நீங்க செய்யற மிகப்பெரிய தப்பு தன்னுடைய வாக்குரிமையை விட்டுட்டு போறதுதான். பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த தலைவர் நல்லது செய்வான்னு எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனா இந்த தேர்தலையாவது தயவு செஞ்சு என்ன மாதிரி நிக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா நான் நல்ல காரியங்கள் நிறைய செய்வேங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்.